புதுசாக ஒரு 2 சின்னதாக ஒரு 2 ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பில் வந்து பிடி தனியாக ஆட் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. கரெக்டாக அந்த பிடி ஆட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. இப்போ வந்து அந்த பிடி ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, ஏதாவது ஒரு மெம்பர் இப்போ பிடி எடுக்கிறாருன்னா, அவருக்கு நீங்கள் எப்படி பிடி ஆட் பண்ணலான்னா, அவர் மெம்பர் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து பேமெண்ட் பட்டனை இங்கே மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இனிமேல் ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் அவங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா இந்த இடத்துல போய் நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பே நவுன்னு இங்கே வந்துடும். பெண்டிங் அமௌண்ட் இருந்தால். பெண்டிங் அமௌண்ட் இல்லைன்னா அங்கே இந்த பட்டனே இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிடி எடுக்கணும்னா இந்த பிடியை கிளிக் பண்ணிங்கனாலே எவ்வளோ நாள் பிடி எவ்வளோ நாள்னு 30 டேஸ் எடுக்கிறான்னா 30 டேஸு அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ. இப்போ வந்து ஒரு 10,000 அப்படின்னா 10,000 எவ்வளோ பே பண்ணுறாரு. இப்போ ஒரு 5,000 பே பண்ணுறேன்னா 5,000 மட்டும். பெண்டிங் அமௌண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், பண்ணவும் முடியாது. பேமெண்ட் மோட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம். இந்த ஸ்டார் இருக்கிறது மட்டும் தான் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஓகேவா? அது அப்புறம் என்றைக்கு பே பண்ணுறாரு வேணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். டேட்டு பை டிஃபால்ட் இன்றைக்கி டேட் இருக்கும். இன்றைக்கி டேட் இருக்கும். இப்போ ட்ரெயினர் நேம்னு ராஜேஷ்னு ஒருத்தர் ட்ரெயின் பண்ணாலும் இப்படி கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடி ஆட் ஆயிரும். ஓகேவா? அங்கே பார்த்தீங்களா பிடி எஸ்ன்னு ஆட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நோன் இருந்தது, இப்போ எஸ்ன்னு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெம்பருக்கு வந்து பிடி ஆட் ஆகிடுச்சு. பிடியில் ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருந்தால் தனியாக காமிக்கும். இங்கே தெரியுதா? இப்போ 10,000 எடுத்தார், ஆனால் 5,000 தான் கட்டினார். கரெக்டாக? ஸோ மிச்சம் 5,000 பெண்டிங் அது இங்கே காமிக்குது. ஸோ ஃபியூச்சரில் ஒரு பிடியோட பெண்டிங் அமௌண்ட் பே பண்ணார்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? நார்மல் சப்ஸ்கிரிப்ஷனை பெண்டிங் அமௌண்ட் பே பண்ணார்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணணும். இந்த பிடி ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். எப்படி பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இங்கே காமிக்குதோ அதேமாதிரி பிடி ஹிஸ்ட்ரியும் கீழே அவருக்கு தனியாக காமிக்கும். இந்த இது கூட சேர்ந்து வராமல் தனியாக காமிக்கும். ஒரு வேளை ஒருத்தர் 4-5 தடவை பிடி எடுத்தாங்கன்னா ஃபுல் டேட்டில் இங்கே காமிக்கும், டீட்டெயில் இங்கே காமிக்கும். இந்த பிடிலேருந்து 2 டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேட் இதில் கேட்காது. நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எத்தனை டேஸ் எடுக்கிறீங்க, எத்தனை டேஸ் கொடுக்குறீங்க, என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே 2 டேட்டு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிடி ஆட் பண்ணிக்கலாம். பிடிக்குன்னு தனியாக ஒரு பேஜ் கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிம்மில் எந்த டியூரேஷனில் எந்த டேட் வேணால் கொடுக்கலாம். கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டியூரேஷனில் எவ்வளோ பிடி நடந்திருக்கு, எவ்வளோ பிடி எடுத்திருக்காங்க, அதோட டோட்டல் சேல் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிடிக்குன்னு தனியாக ஒரு பேஜ் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள். ஸோ இது பார்த்துக்கலாம். இது ஒரு சேஞ்ச். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த விசிட்டர்ஸ் ட்ராக்கர் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ரிமைண்டர் டேட்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திவ்யான்னு ஒரு யூஸர் இருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு வந்து நீ இப்போ கால் பண்ணுறீங்க, இவங்க டீட்டெயில் உங்களுக்கு இருக்குது, கால் பண்ணுறீங்க அப்படின்னா திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இன்னும் 3 நாளில் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா 3 டேஸ் அப்படின்னா 23, இன்றைக்கி 20னா 23 செட் பண்ணிவிட்டு காலர் அந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்து நீங்கள் இப்படி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 23 உங்களுக்கு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இப்போ தெரியுது, அங்கே ஒன்று தெரியுதா, கால் டுடேன்னு போட்டு நம்பர் 1 இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்றைக்கி ஒரு யூஸருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசணும்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூஸரை மட்டும் காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா ரிமைண்டர் டேட் ஒன்று காமிக்குதா. ஸோ அதுதான் இந்த இது. ஓகேவா? இப்போ டோட்டல் விசிட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது இந்த எல்லாமே காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முத்துன்ற ஒருத்தர் வந்து இன்றைக்கி நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், ரிமைண்டர் டேட் இன்றைக்கினா அங்கே பாருங்கள் 2ன்னு காமிக்குதா. ஸோ இன்றைக்கி நான் 2 பேருக்கு கால் பண்ணி பேசணும், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போது நம்ம அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணும்போது சரி, லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிமைண்டர் காமிக்கும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஓகேவா? லாகின் பண்ணிட்டு இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். இப்போ 2 ரிமைண்டர் வரும் பாருங்கள். உங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் கால் பண்ண வேண்டிய விசிட்டர்ஸ் அண்ட் இன்றைக்கி யாராக இருக்கலாம் நம்ம மெம்பருக்கு எக்ஸ்பயர் ஆக போகுது, அவங்க டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிளிங்க் ஆகிற மாதிரி காமிக்கும். தெரியுதா? ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? ஸோ இது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த செக் விசிட்டர்ஸ், செக் எக்ஸ்பைரிங் மெம்பர்ஸ் 2 இருக்கா, இந்த செக் விசிட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த விசிட்டர்ஸ்க்கெலாம் இன்றைக்கி நீங்கள் கால் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ரிமைண்டர் டேட் இன்றைக்கி யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க டீட்டெயிலாக காமிக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் 3 பேருக்கு கால் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த 3 விசிட்டர்ஸ் கால் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணி ரிமைண்டர் டேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, செக் எக்ஸ்பைரிங் மெம்பர்ஸ்னு கிளிக் ஆகாதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி யாராருக்கெல்லாம் எக்ஸ்பைரி வேலிடிட்டி முடிய போதோ அவங்கள மட்டும் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிம்மில் 7 பேருக்கு இன்றைக்கி முடிய போகுது வேலிடிட்டி. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பட்டன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காலையில் லாகின் பண்ணணும்னு வரும், இல்லைனா காலையிலையும் ஈவினிங் அப்பப்போ வரும். எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளிக் ஆகும், இங்கே டேட்டா இருக்கிற வரைக்குமே. ஓகேவா? உங்களுக்கு இது வேண்டாம், இப்போ ஒரு தடவை வருது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இன்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, க்ளோஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த 3 ஹவர்ஸ்க்கு அது உங்களுக்கு காமிக்காது. அகைன் 3 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிமைண்டர் காமிக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து விசிட்டர்ஸ் இன்றைக்கி யாருக்கா நீங்கள் கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணணும்னாலும் அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அதேமாரி எக்ஸ்பைரி யாராருக்கெல்லாம் வேலிடிட்டி முடிய போகுதுன்றது அங்கே காமிச்சிடும். ஸோ இதுதான் இந்த 2 ஃபீச்சர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.